ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அருணகிரி கிளைண்ட்டுங்க, சென்னை நேட்டிவ்ங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், எலிவேஷன், ஒரு பில்டிங்கு தேவையான எல்லா டிசைன் ஒர்க்குமே நம்மகிட்ட வந்து கேட்டிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இதில் இவர் வந்து பார்த்திங்கன்னா 45 அடிக்கு 56 அடி கொண்ட ஒரு 2 சைட்டு கொண்ட ஒரு பிளாட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாட்டுமே ஜாயின் பண்ணி சிங்கிள் ஹவுஸ் பிளானாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன போட்டிருக்கோம்னா, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு ஸ்மால் பெட்ரூம், ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட்டு, வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் மாரி ஸ்டெப்பு, மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால்கனி, டெரஸ், கார்டன் ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காருங்க. அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 45 அடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 56 அடிங்க. சைட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாரி இருக்குங்க. ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 56 அடிங்க. நார்த்தும் சவுத்தும் வந்து பார்த்திங்கன்னா 45 அடிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செட் பேக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் தான். கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிளான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்படிலாம் வேணும்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன நோட்ஸு அவங்க எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ மேக்ஸிமம் அதுக்கேற்ற மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா பிளானே போட்டிருக்குதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 4 அடி விட சொன்னாங்க. காம்பவுண்ட் வால் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணிட்டோம். ஒரு 3 அடி 3 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செட் பேக் விட்டுருக்கோம். இங்கே லெஃப்ட் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3 அடி 3 இன்ச்சுக்கு செட் பேக் இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடுங்க. நார்த் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா 9 அடி விட சொன்னாங்க. காம்பவுண்ட் நம்ம ஒரு 3/4 இன்ச் மைனஸ் பண்ணால் 8 அடி 3 இன்ச்சுங்க. அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் சைடுங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கும் இங்கே ஒரு கார்டன் மாரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி 3 இன்ச்சு கேப் விட சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டியோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாட் இடம் தான் சார். ரோடு வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் போர்ட்டியோ வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த இடத்துல மெயின் கேட்டு வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் போயிட்டு இதுலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே அக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாருங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கான இங்கே ஒரு செப்பரேட் கேட், இங்கே ஒரு செப்பரேட் 2 கேட் இதில் வருங்க. கார் பார்க்கிங் வித் போர்ட்டியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 18 அடி 9 இன்ச்சு. எப்பவுமே ஃபஸ்ட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனுங்க. இந்த டைரக்ஷனோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 18 அடி 9 இன்ச்சுங்க. ஒய் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 15 அடி 3 இன்ச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீலர் பார்க் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு கேட் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் இதை க்ளோஸ் பண்ணுறோம்னா இது வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே அக்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட்டுங்க. சிட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 படி ஏறி வந்து பார்த்திங்கன்னா சிட் அவுட்டில் மேலே ஏறி போனோம்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மெயின் டோர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அக்சஸ் பண்ணுறோங்க. இதுக்குள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐசீலிங் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்கும். ஐசீலிங்னா வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூஃப் ஸ்லாப் வரும் பாருங்கள். அந்த ரூஃப் ஸ்லாபை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூஃப் ஸ்லாப் வருங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசீலிங் பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்க் கொடுத்துருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்குதுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர் எதுவும் வைக்க தேவையில்லைங்க. அதனால் ஓப்பன் கொடுத்துட்டு டேரெக்டாக அப்படி அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குங்க. இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் ஏரியாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்பு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாஷ் பேசின் மாதிரி இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமே இங்கே வந்து ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இது வழியாக இங்கே நம்ம டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இங்கே ஒரு 2 விண்டோ வச்சுருக்கோம். ஏர் சர்க்குலேஷனுக்கும் லைட் வென்டிலேஷனுக்கும். எப்போயுமே பெட் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸ்ட் ஃபேஸிங், இது நார்த் ஃபேஸிங்னா நார்த் ஃபேஸிங் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த நம்ம தலை வச்சு படுப்பும் பாருங்கள் அதை வந்து வைக்கக்கூடாது. அதனால் நார்த் ஃபேஸிங் ஆப்போசிட்டில் இங்கே வச்சுருக்கேன். நார்த் ஃபேஸிங்கை தவிர நீங்கள் மீதி இருக்கிற 3 ஃபேஸில் எப்படி வேணாலும் நீங்கள் காட்டை போட்டு நீங்கள் தூங்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டைமென்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குங்க. இப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. இது வழியாக உள்ள அக்சஸ் பண்ணுறோம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நார்த் சைடு இருக்கணும், அப்படி இல்லைனா சவுத் சைடில் இருக்கணுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கோம். இதோட டைமென்ஷன் கொடுத்துருக்கோம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ்க்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்தோம்னா இங்கே ஒரு சின்ன பெட்ரூமுங்க. இந்த சின்ன பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக உள்ளே போனோம்னா இதை வந்து அக்சஸ் பண்ணலாங்க. இதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா D2 பாத்ரூம் டோர் இங்கே ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் மட்டும், ஏன்னா இந்த பாத்ரூம் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிறனால இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் செப்பரேட்டாக ஒன்று. இங்கே வந்து பார்த்திங்கன்னா
ட்ரை ஏரியா வெட் ஏரியாவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொடுத்துருக்குறோங்க. இதுக்கு அப்படியே வெளியே வந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி பேசேஜுங்க. இந்த பேசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் டோருக்கு பாருங்கள், மெயின் டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற இந்த செட்பேக் ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குங்க. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னே சொல்லியிருப்பேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக மேலே ஏறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே போய்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து அக்சஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனுக்கு மேல் டாப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பால்கனி ஆப்ஷனுங்க. இந்த போர்ட்டிவும் மேல் டாப் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு பிளானில் காட்டுறேன் பாருங்கள், அப்போ தெரியும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், இது ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டுங்க. மேலே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லேண்டிங் ஆகும். இப்போ இந்த லேண்டிங் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம், இங்கே ஒரு பூஜை ரூம் கொடுத்துருப்போம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சரி இங்கே கொஞ்சம் ஸ்பேஸஸாக விட்டுருங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் ஐடியா மாரி ஒரு பிளான் பண்ணுறோம், பஃபர் ஸ்பேஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் போயிட்டு இங்கே திரும்பி இந்த ஏரோ மார்க் பொசிஷன் காட்டுறதுக்கு பாருங்கள். இது வழியே போனோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போட்டிருப்போம். அந்த மாஸ்டர் பெட்ரூம் என்ன சைஸோ அதே சைஸு. இப்போ டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்தது அப்படியே உள்ளே போட்டிருப்போம். இங்கே டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துருப்போம் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செப்பரேட்டாக ஒன்று கேட்டிருந்தேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எல் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோ மாரி ப்ரொவைட் பண்ணியிருக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளா டைப் விண்டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல் டைப் வச்சோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கேட்டிருக்கேன். இப்போ அப்படியே ரிவர்ஸ் வந்தோம்னா இங்கே நம்ம அந்த பேசேஜ் ப்ளஸ் இந்த பெட்ரூம் இந்த பாத்ரூம் இது எல்லாமே கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ இது வழியே எக்ஸிட் ஆனோம்னா இந்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் டாப். அந்த ரூஃப் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் இது எதுவுமே நம்ம டெவலப் பண்ண போகிறதில்ல, இது மட்டும் தான் டெவலப் பண்ணுவோம். அடுத்தபடியாக அப்படியே ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்புமே டெவலப் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்னு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாப் ஆயிரும். இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் ஸ்லாப்பாக இருக்கும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆள் எல்லாமே வியூ பண்ணுறதுக்கு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிலிங் வந்து பார்த்திங்கன்னா மேலே டெவலப் பண்ணுறோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு டோர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த டோர் ஆப்ஷன் வழியாக பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்திங்கன்னா இந்த கிச்சன் இருக்கும் பாருங்கள். கிச்சனுக்கு ரூஃப் டாப் மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பால்கனி ஆப்ஷன் மாரி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டியோ இருக்குது பாருங்கள். இந்த போர்ட்டியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூஃபும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த 3 அடி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1 2 3 4 5 ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் போர்ட்டியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம எதெல்லாம் டெவலப் பண்ணுறோம்னா இந்த போர்ஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பு இருக்கிற போர்ஷன். ஆனால் ஸ்டெப்பு நம்ம டெவலப் பண்ணுறதில்ல, ஸ்டெப்புக்கு மேலே ஹெட்ரூம் மட்டும் டெவலப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் எதுவுமே கிடையாது. இது வந்து ஐசிலிங்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ரூஃப் டாப் காட்டுறோம் பாருங்கள். ரூஃப் டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா புரியும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் டாப்புங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அக்சஸ் பண்ணுறதுனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வழியாக வந்து கார்டனுக்கு இங்கே அக்சஸ் பண்ணியிருப்போம். இப்போ இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூஃப் டாப் ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் டாப்புக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு இரும்பு லேடர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இது மேலே அக்சஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா ஸ்டெப்பு போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்பு மூலிமா மேலே ரூஃப் டாப்புக்கு வரது கிடையாதுங்க. இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டு வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்குதுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் ஏறி மேலே வந்திருப்போம். அந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மேலே டெவலப் ஆகாது. இருந்தாலுமே அந்த ஸ்டெப்போட ஹெட்ரூம் மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இதையுமே க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐசீலிங், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம இந்த சீலிங்கே போடுறது கிடையாதுங்க. இது வந்து எங்கே போகிறோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் டாப்பில் மட்டும் தான் இங்கே சீலிங் போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் டாப் கார்டனுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் பாருங்கள், அந்த கிச்சனுக்கு மேலே வர ஒரு பால்கனி ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டியோக்கு மேலே வர பால்கனி ஆப்ஷனுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஜாயினர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஏரியா ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2520 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதில் நம்ம பில்டப் ஏரியா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 1611 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அருணகிரி சென்னைங்க. ஜாயினர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோரோட மினிமம் சைஸ், நான் இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சைஸ். இதுக்கு மேலே நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் எப்போயுமே வச்சுக்கலாங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7க்கு 3.5 சைஸுங்க. பெட்ரூம் டோர் 7க்கு 3 சைஸுங்க. பாத்ரூம் டோர் ஒரு 7க்கு 2.5 சைஸுங்க. விண்டோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நான் கிச்சன் விண்டோ தான் கொடுத்துருப்பேன். அந்த கிச்சன் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே அந்த 3 அடியில் கொடுக்காம 3 அடியில் ஒரு அடி ஏற்றி 4 அடியில் கொடுக்கணும். ஏன்னா அப்படி 4 அடியில் கொடுக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு வந்து 3 அடியில் வைப்போம். அந்த ஒரு அடி கேப்பில் தான் வெளியேருந்து காற்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த கேஸ் ஸ்டவ்வை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஷட்டர் வச்சு ஒரு 3 அடியிலேருந்து மேலே கொடுத்துருப்பேன். இப்போ W2 வந்து பார்த்திங்கன்னா விண்டோ ஆளில் இருக்கும் பாருங்கள், ஒரு 4.5க்கு 4 சைஸ், ஒரு 3 ஷட்டர் வச்சு பெரிய விண்டோ. இப்போ விண்டோ W3 வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமில் கொடுத்துருப்பேன் 4க்கு 3 சைஸுங்க. வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே 2க்கு 1.5 சைஸுங்க.
டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நேம் தாங்க, CS Karthick, MA டிசைன் இன்ஜினியர், கேம் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் டிசைனருங்க, தருமபுரி. என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இப்போ இது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பிளானுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் செப்டிக் டேங்க் போகணும், எங்கெங்கெல்லாம் வாட்டர் டேங்க் போகணும் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நம்ம மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்னால வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஈசானி மூலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஈசானி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டுக்கலாம். சப்போஸ் இங்கே ஏதாவது போர் போடணும்னு ஆப்ஷன் ஏதாவது அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா இந்த கார்னர்லேருந்து இந்த பொசிஷனில் எங்கே வேணாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டுக்கலாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துபடி கரெக்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் செப்டிக் டேங்க் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வாயு மூலம்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாயு மூலையில் பில்டிங் உள்ளே போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த வாயு மூலையில் பில்டிங் வந்து அவுட்டரில் போட்டாலும் சரிங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு ஃப்ளோர் பிளான் டெவலப் பண்ணுறோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆஸ் பர் வாஸ்துபடி இருக்கணுங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான்னா மேக்ஸிமம் எல்லாருமே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது மட்டும் தான் போடுவோம். ஆனால் நம்ம அப்படி கிடையாதுங்க. எப்பயுமே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் போட்டாலுமே அதுக்கு ஒரு பேஸ் பிளான் போட்டு செப்டிக் டேங்க் வாட்டர் டேங்க் இதெல்லாம் எங்கே வரணும்னு அதுவுமே மென்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே ட்ராப் பண்ணால் கூட ரூஃப் டாப் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வாட்டர் டேங்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயக்ராம் இன்னும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் மெத்தடுங்க. ஏன்னா ஒரு ஃப்ளோர் பிளான் நம்ம எடுத்துட்டோம்னா கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டோம்னா நெக்ஸ்ட் ஒரு ரூஃப் டாப்பும் காட்டணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பிளான். ஏன்னா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாஸ்துபடி செப்டிக் டேங்க்கு, வாட்டர் டேங்க்கு, போர்வெல்லு, இந்த ஓவரோட வாட்டர் டேங்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. மேக்ஸிமம் இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் வாஸ்துபடி எல்லாமே இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் குறைஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.